என்னடே ஐயோக்கிய பிள்ளைலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. அந்த இதில் இத்தனை படம் நடித்தோம். அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில். அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கருக்கு இணையாக யாரும் இல்லை. அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நமக்கு கோபமா வரும். அவன் நிற்கும்போது நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை, நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன், இல்லை தமிழான்னு சாவியை தூக்கிவிட்டு வண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படி மாதிரில. அது இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்கள் அண்ணன் கருப்பா போயிட்டானே வழி அவன் இங்கிலீஷ் நடிகை மிகப்பெரிய கலைஞன். அவனுக்கு ஒரு வாரம் வந்திருக்கு பாருங்க, தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர். அது எவ்வளோ பெரிய இது, எப்படி சொல்லுவார். இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் குழந்தையோட ஐயா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா, ஏன் பிடிச்சிட்டு போனா அங்கே சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே, இல்லை சாராயம் வித்தானே பாச்சா, சாராயம் வித்தானா ஐயா என் குடும்பம் கிடுமா அதுனா சேச்சே பாப்பா பாப்பா. அதெல்லாம் கொலகார பையன் கொலை பண்ணா அவனை மன்னிக்கலாம், ஒரு குடும்பம் தான் போகும். சாராயம் வச்சா தான் ஊரே நாசமாக போயிடும், போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அது அந்த அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால் குரல் நடிப்பில் போய் பொருத்தி பேசுறதுங்கிறது, குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில் நம்ம பார்க்குறோம். நானே எங்கள் ஐயா மைனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்தில். இப்போ என்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்கள் அவனை கதாநாயகனாக பார்க்குறது இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான், அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன்பு வச்சுருக்கோம். எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவர். அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறத